நிகழ்ச்சி முறையாக வரவேற்பதற்காக வரவேற்புரை ஆற்றுமாறு எங்கள் தலைவர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், அதாவது இந்திய நலவாழ்வு நல்லறம், இதன் 25வது வருட கொண்டாட்டங்களுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்தது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. At this juncture, I would like to welcome the Honorable Chief Justice, Mrs. T.V. Tamilselvi of the Madras High Court, Chennai, Professor R. Chandrasekharan, Director, Central Institute of Classical Tamil, Ministry of Education, Government of India, Professor N.J. Muthukumar, Director General, Central Council for Research in Siddha, Ministry of Ayush, Government of India, Dr. Raja Mahesh, Consultant Nephrologist of the Apollo Hospitals, Chennai, and also all our friends and well-wishers and the president, directors, members of our educational agencies which run our 3 schools, Dr. Rajagopal Sridharan from USA, and the students, welcome. And we'll also, I think in a short while, there'll be online felicitation address from Dr. Vani Graham from the Morehouse School of Medicine, USA, Dr. Binu Tharakan, Morehouse School of Medicine, USA, Professor Periyaswamy Selvaraj from the Emory University, USA, Dr. Saravanan Kuppuswamy, cardiologist from USA, Mr. Sivasailam, President of the Global Center for Siddha Medicine and Research, USA, Mr. Sendamari Prabhakar, Secretary, Global Center for Siddha Medicine Research in USA, Mrs. Madhiyarthi Muttaya from USA, who happens to be the daughter of Dr. C.N. Devanagam, and message from Dr. V. Uday Kumar, Morehouse School of Medicine, USA. I warmly welcome all of you. அனைவரும் வருக வருக என்று மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தாளர், இந்த எங்களுடைய 25 ஆண்டுகள் எங்களுடைய பயணத்தில் முதல் விருது வாங்கவிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மோர்ஹோஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் என்கின்ற ஒரு மருத்துவ பள்ளியில் சித்த மருத்துவ விதையை ஊன்றி இன்று விருட்சமாக வளர வித்திட்ட டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்களை உங்களுடைய கரகோஷத்துடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் மருத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை அமெரிக்காவில் விதைத்த மருத்துவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஒரு சிறிய அறிமுகம், ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்திய நலவாழ்வு நலரம் என்பது 2001ஆம் ஆண்டு மருத்துவர் சேனை தெய்வநாயகம் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்பதை உலகளாவிய அளவிற்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற கனவோடு தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன். 1993இல் HIV எய்ட்ஸ் நோய் கொள்ளை நோயாக பரவி கொண்டிருந்த போது அதனை தடுப்பதற்கு முறையான ஆங்கில மருந்துகள், அதாவது ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி, ART என்று சொல்லக்கூடிய தெரப்பி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அநேக நோயர்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏறத்தாழ 60,000 நோயர்களினுடைய வாழ்வினை மீட்டு கொடுத்த பெருமை டாக்டர் தெய்வநாயகம் அவர்களையே சாரும். இதில் அவரே தன்னுடைய கட்டுரையிலும் தன்னுடைய சஞ்சிகைகளிலும் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், 60-70 விழுக்காடு அளவிற்கு சித்த மருந்துகளால் இந்த HIV எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த முடியும். இது ஆன்டி வைரல், அதாவது வைரஸுக்கு எதிரான செயல்படுவது என்பதை தாண்டி நோயர்களினுடைய எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தி இந்த நோயை தீர்க்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. எனவே அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பாக 2000வது ஆண்டில் ஓய்வு பெற்ற பின்பு 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் எங்களுடைய ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு மருத்துவ நிறுவனம். அந்த நிறுவனம் பல படிகளை தாண்டி இன்று இந்த அளவிற்கு வந்திருக்கிறது. அதனுடைய படிநிலைகளை சில குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். முதல் பகுதி உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்னது போல HIV எய்ட்ஸுக்காக மட்டுமே இது தொடங்கப்பட்டது ஆரம்ப காலத்தில்.
அதன் பின்பாக இதனுடைய சக்சஸ் ரேட், இதனுடைய வெற்றி அளவு எண்ணிக்கை கூடுதலாக இருப்பதை பார்த்து மற்ற தொற்று நோய்களுக்கும் இதனை பயன்படுத்தலாம் என்ற அளவில் இந்த மருத்துவமனை HIV எய்ட்ஸை குணப்படுத்துவதிலிருந்து பிற நோய்க்கும் இதனை விரிவுபடுத்த தொடங்கினார் மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள். இதில் முக்கியமாக இன்றைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மற்றொரு நோய் டியூபர்குலோசிஸ், காச நோய். இந்த காச நோய் ஒருத்தருக்கு முதல்ல வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அதுல இருந்து 2வது ஆண்டு, அதாவது ICMR என்ன சொல்றாங்க அல்லது ஆய்வு நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அளவில் 2வது வருடமே இந்த டியூபர்குலோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு 30 விழுக்காடு மறுபடியும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவருடைய ஆய்வு புள்ளிகள் சொல்கிறது. ஆனால் மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா அவருடைய தலைமையில் நடந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனில் 10 ஆண்டுகள் ஆனாலும் அந்த நோய் மீண்டும் வருவதில்லை என்பது அவருடைய முதல் வெற்றி. அடுத்ததாக இதுபோல ஏராளமான வெற்றிகள் இருக்கிறது. அதுபோல அவருடைய அந்த விதைகள் இன்று விருட்சமாக வளர்ந்து வந்ததில் உடைய எச்சம் என்னவென்றால், இன்று சர்க்கரை நோயர்கள் ஒரு முறை வந்துவிட்டால் மீண்டெடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கும்போது, எங்களுடைய ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் சர்க்கரை நோய் வந்தவர்கள், புதிதாக வந்தவர்களுடைய மீண்டு வரக்கூடிய ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ், அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்திருக்கிறார்கள். HbA1c 6.5 கீழே இருக்கணும், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் 130க்கு கீழே இருக்கணும். இது மாதிரி 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த நிலை பாதுகாக்கப்பட்டால் டயபெட்டிக் ரிவர்சல் என்று சொல்லுவார்கள். அது எப்படின்னா, இது இருக்கிறது ரொம்ப சாத்தியம். இன்சுலின் போட்டாலோ டேப்லெட் சாப்பிட்டாலோ அது இருக்கிறதுக்கு சாத்தியம். ஆனால் எந்த மருந்தும் கொடுக்காமல் 3 ஆண்டுகளில் எந்த வேளையில் எடுத்த சர்க்கரை நோயும் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயினுடைய அளவு 130 தாண்டாமலும், HbA1c என்கின்ற அளவு 6.5 தாண்டாமலும் இருந்தால் சர்க்கரை நோய் மீண்டெடுக்கப்பட்டு விட்டது, ரிவர்சல் ஆகிவிட்டது என்பது பதிவாகி இருக்கிறது. இன்று எங்களுடைய மருத்துவமனையில் 18 விழுக்காடு அளவிற்கு இந்த சர்க்கரை நோயினுடைய அளவு மீண்டு வருகிறது என்பது மக்களுக்கெல்லாம் தெரியும். அதை இன்ற அளவில் ஆராய்ச்சி செய்வதற்கு அமெரிக்க மாணவர்களும் அதற்கு அணியமாக இருக்கிறார்கள். இதனுடைய மறுபடி இன்னொரு பரிணாமம் என்னவென்றால், ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். எப்போதுமே ஒரு ஆய்வு அடிப்படையில், அதாவது ஒரு மருந்து நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் ஆய்வு அடிப்படையில் அது முழுமையாக வெளிவந்தால் மட்டுமே அது உலகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த விதத்தில் ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், தமிழக அரசினுடைய கூட்டமைப்போடும் ஆயுஷ் அமைச்சகத்துடைய டைரக்டர் ஜெனரல் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாவுடைய ஒருங்கிணைப்போடும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் GCSMR என்கின்ற ஒரு அமைப்போடும் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைத்துக் கொண்டு ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதனுடைய வெற்றி அறிவிப்பு உங்களுக்கெல்லாம் வரும். அதாவது இரத்த கொதிப்பு நோயில் ஒரு கலவை, சித்த மருத்துவ கலவை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை காட்டுவதுதான். இதுபோல இந்த ஆய்வுகளை நாங்கள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் பற்றாது என்ற முறையில் 2014ஆம் ஆண்டு முதலில் நான் அமெரிக்கா சென்றதற்கு பின்பாக 2015ஆம் ஆண்டு டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் ஐயா அவர்களை அட்லாண்டா மாநகரத்தில் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு இந்த வேகம் பன்மடங்காக பெருக்கெடுத்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்த ஆண்டே அவருடைய மருத்துவக் கல்லூரிக்கு என்னை அழைத்து ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக நான் அங்கு சென்று ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கான ஒரு கிராண்ட் ரவுண்ட் ஸ்பீச் என்று சொல்வார்கள், அன்று தொடங்கியது. இன்று எந்த அளவில் இருக்கிறது என்றால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய மருத்துவ கல்லூரி சித்த மருத்துவத்தை ஒரு பாடத்திட்டமாக அங்கீகரித்து அமெரிக்க மண்ணில் இப்போது சித்த மருத்துவம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடமாக இருக்கிறது. அதனுடைய நாயகருக்கு விருது கொடுப்பதற்கு தான் நான் இன்று முக்கியமாக எங்களுடைய 25வது ஆண்டு விழாவில் அதை இணைத்திருக்கிறோம். அதன் விளைவாக இன்று 3வது பேட்ச் 2019 இந்த இது அறிமுகமாகிவிட்டது. இந்த கோர்ஸ், இதில் 3 கோர்ஸ் இருக்குது. 4 வீக்ஸ் கோர்ஸ், 8 வீக்ஸ் கோர்ஸ், 4 வீக் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் 3வது 2022 ஒரு பேட்ச் வந்தாங்க, 2024 போன வருஷம் ஒரு பேட்ச் வந்தாங்க. இந்த ஆண்டு 3 அமெரிக்க மருத்துவ மாணவர்கள்
இன்று இங்கு ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு வந்து சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். I would like to introduce Alex. Please come to the stage. I like to introduce Jada. I like to introduce Mishara. These three students came here to learn Siddha system of medicine, and they are the ambassadors of Siddha system of medicine. அவருடைய உடையை பார்த்தீங்களா? தமிழர் உடை. வந்து 3 நாள் தான் ஆச்சு. இவங்களுக்கு நாடி பார்க்க தெரியும். நம்ப முடியுதா உங்களால? ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு நாடி பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் கோ. டாக்டர் ஸ்ரீதரன் சார் என்ன சொல்வார் என்றால், இவங்களுக்கு நீங்க சித்த மருத்துவம் மாத்திரம் கற்றுக் கொடுக்க கூடாது, கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தமிழ் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த விதத்திலேயே போன வருஷம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ், நாங்க மாத்திரம் இல்லாமல் எங்க டீம் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், டாக்டர் சதீஷ், இன்னொரு இருக்கக்கூடிய பெரிய டீம், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு 3வது 4வது நாள் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோவில் நமக்கு தெரியும் கூடுதலாக பணம் கேட்பாங்க. ஒரு ஆட்டோவில் ஏறும்போது அவங்க வந்து 100 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரரை அதிர்ச்சி அடைக்க வச்சு, எவ்வளோ கொடுப்பீங்களோ கொடுங்க, 100 ரூபாய் தானே, நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி, இது மாதிரி தமிழ் வார்த்தைகளை, தமிழ் மருத்துவத்தை மட்டுமல்லாமல் வார்த்தைகளை நம்ம ஊர தமிழர்களே அசந்து போகும் அளவிற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். எனவே இது ஒரு சித்த மருத்துவ பயிற்சி என்பது மட்டுமல்லாமல் கலாச்சாரம், உணவு, வாழ்வியல் முறை இவை அனைத்தையும் இவர்கள் கற்றுச் சென்று தமிழகத்தினுடைய வரலாறை உலகமெங்கும் கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இந்த விதத்தில் நான் என்னுடைய நன்றி. இன்னும் சத்தமாக கட்டலாமே உங்களுக்கெல்லாம். அடுத்ததாக நம்ம விருதாளரை பற்றி சொல்லணும் இல்லையா? டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் 1950ஆம் ஆண்டு பாப்பிரெட்டிப்பட்டி என்கின்ற ஒரு ஊரில் பிறந்து சேலத்தில் இளங்கலை கற்று பிஜி போஸ்ட் கிராஜுவேட், அவருடைய துறை என்னன்னா விலங்கியல். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் அவர் வந்து விலங்கியல் பிஜி படிச்சுட்டார். அங்கே படிக்கும்போது 3 அமெரிக்க ப்ரொஃபசர்ஸ் அவருக்கு ட்ரெயினர்ஸாக இருந்தாங்க. அதில் ஒரு ட்ரெயினருடைய மென்டார், இவருடைய வழிகாட்டியாக இருந்து இவர் அமெரிக்காவில் போய் இவ்வளவு சாதனைப்படுவதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக நேராக அமெரிக்கா சென்று நிறைய இருக்கு, பெரிய 2-3 பேப்பர், நான் அவ்வளோலாம் பேச போகிறதில்ல, ஏன்னா நேரம் கருதி அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். அந்த விதத்தில் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூலில் பிஹெச்டி முடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நெப்ராஸ்கா அதில் போஸ்ட் டாக்டோரல். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிகாகோவில் இருக்கக்கூடிய இன்னொரு போஸ்ட் டாக். அது முடித்த பிறகு 1980ஆம் ஆண்டு மோர்ஹோஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் என்கின்ற அந்த மருத்துவ பள்ளியில் ஆரம்ப கட்ட விரிவுரையாளர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பணியில் சேர்ந்து 1995ஆம் ஆண்டு முழு நேர பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பதவிகள் அதெல்லாம் நிறைய இருந்தார். ப்ரொஃபஸராக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பதவிகள் வரும். அதில் டைரக்டர் ஆஃப் ஃபிசியாலஜி, எம்டி ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸ்க்கான ஒரு டைரக்டர், அந்த மாதிரி எல்லாம் தாண்டி 2019ஆம் ஆண்டிலிருந்து வந்த பதவி தான் மிகவும் முக்கியமானது. சித்தா மெடிசின் கோர்ஸுக்கான கோர்ஸ் டைரக்டராக 2019ஆம் ஆண்டு முதல் அவர் பதவி வகிக்கிறார். 2019லேருந்தே நிறைய மாணவர்களை கூட்டு வரணும்னு ஆசைப்பட்டு, ஆனால் கோவிட்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் வர முடியாத ஒரு காரணத்தினால் முதல் குழு என்பது 2022ஆம் ஆண்டு வந்தது. அதற்கு பின்பு இந்த ஆண்டு 3வது குழு வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே நீங்கள் நாடி பார்த்துக்கலாம். இவங்களே உங்களுக்கு வர்மம் செய்வாங்க, இவர்களே உங்களுக்கு யோகம் கற்றுத் தருவார்கள், உறுதியாக நாங்கள் சொல்கிறோம், இந்திய நலவாழ்வு நலத்தின் மூலமாக. எனவே இத்தனை பெருமையும் பின்னால் நிறைய ஒரு உங்களுக்கு ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவருடைய சாதனைகள். எங்கள் போன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நாங்கள் பின்னாடி காட்டிட்டு இருந்தோம், காட்சிப்படுத்தினோம். இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு
டாக்டர் தெய்வநாயகம் தகைசால் அறிஞர் விருது என்பதை வழங்குவதில் இந்திய நலவாழ்வு நல்லறம் மிகவும் பெருமை கொள்கிறது. இந்த விருதினை வழங்குமாறு மாண்பமை நீதிபதி அம்மா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று கைதட்டலாமே. Standing ovation for சரி, வந்திருந்தவர்களுக்கு வேகமாக சிறப்பு செய்துவிட்டு நாம் புத்தகங்கள் வழங்குவார்கள். செம்மொழி நிறுவனத்திலிருந்து புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இது இந்திய நலவாழ்வு நல்லறம் சார்பாக செம்மொழி நிறுவனம் சார்பாக மிக்க நன்றி அம்மா. அடுத்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குனர் பேராசிரியர் இரா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு டாக்டர் முத்துக்குமார் DGCCRS பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்குவார்கள். டைரக்டர் ஜெனரல் டாக்டர் முத்துக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய ஆலோசகர், ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனின் ஆலோசகர் சிதம்பரம் மகாராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். செம்மொழியின் சார்பாகவும் ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. சார் ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா விழாவுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு தான் நாங்கள் வந்து பரிசு கொடுப்போம். விருந்தினர் எங்களுக்கு பரிசு கொடுப்பது என்பது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. சென்னையினுடைய சிறுநீரக நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ராஜ மகேஷ் அவர்களுக்கு டாக்டர் சதீஷ் ராமநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். டாக்டர் ராஜ மகேஷ் டாக்டர் தெய்வநாயகம் ஐயா அவர்களுடைய ஒரு விருப்பமான மாணவர் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு புகழ்பெற்ற சென்னையைச் சேர்ந்த ஒரு சிறுநீரக மருத்துவர். அவர் வந்ததுக்காக நான் முகஸ்துதிக்கு சொல்லலை. இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய ரேட்டிங் எல்லாம் தெரியும். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும். நன்றிங்க சார் நீங்கள் வந்ததுக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். 2001 இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க டாக்டர் தெய்வநாயகம். 2012 அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்போலேருந்து இன்னைய வரைக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லர். இவ்வளோ நாள் அந்த 25 வருஷம் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சோல் ரீசன் டாக்டர் செல்வ சண்முகம். ஆனால் அவர் கூட டீம் இருந்தாங்க. பட் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சேலஞ்சஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு டாக்டர் செல்வசந்திரன் தான் ஒரே காரணம். நான் அம்மாவின் ஆசி இல்லாமல் அது செய்ய முடியாது. இருந்தாலும் நன்றி அம்மா. இத்தருணத்தில் நாட்டியமாடிய மருத்துவர் திவ்யா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டாமா? திவ்யா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு எங்கள் மாண்புமை நீதிபதி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திவ்யா அவர்களும் இந்திய நலவாழ்வு நல்லறத்தின் ஒரு பங்களிப்பான ஒரு மருத்துவர் தான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். மாண்புமை நீதிபதி அம்மா அவர்கள்